உங்களுடைய இருதயம். Consider this to be a heart. And last week சொன்னேன்ல, டெல்லி ஸ்டேஷன் வழி அந்த ஸ்டேஷனை விட்டு வெளியே ரோட கிராஸ் பண்ணினா நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஹோட்டல் ஆள் வச்சு கூப்பிடுவாங்க, போறவங்க எல்லாம் இங்க வாங்க இங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. Like I said last week, when we get outside the Delhi railway station, there will be several hotels and there will be people outside wooing you to enter inside their restaurant. அப்ப அது போல இந்த காரியங்கள் எல்லாம் நம்மோடு பேசும். And all these things which are written on the board, they will speak to you. ஒரு பைக் பேசும். A bike can speak to you. ஒரு perfume scent பேசும். A perfume or a purse can converse with you. அதற்கு பேர் தான் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் சொன்னால் வாய் பேசாது ஆனாலும் பேசும். That's called communication, where it doesn't have a mouth to speak, but still it will communicate with you. இப்ப டைம் என்ன? If I ask what's the time right now, அங்க பாப்பீங்க, then you will look at the wall clock. அது உங்களோட பேசுது, டைம் வந்து 2:15 அப்படினு. And that clock is conversing with you, saying it is 2:15 right now. அதுக்கு வாய் இல்ல, ஆனா அது கம்யூனிகேட் பண்ணுது, ஒரு தகவலை நம்மிடத்துல கொடுக்குது. It doesn't have a mouth, but it rather gives us an information. அதுதான் கம்யூனிகேஷன். And that's called communication. அதுபோல இத்தனை காரியங்களுக்கும் கம்யூனிகேட், தகவலை நம்மிடத்தில் கொடுக்க கூடியதான திறமை உண்டு. Likewise, all the things which are written on the board, they are able to communicate with us. அப்போ என்ன என்னோடு பழகு. And the communication is nothing but it will request you to have a relationship with it. என்னை அனுபவி. Just enjoy or experience me. நாம் நோட் பண்ணக்கூடிய காரியம் என்ன, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல சில நல்ல காரியங்கள் இருந்தது, கெட்ட காரியங்கள், இதெல்லாம் மைனஸ் நெகட்டிவ் காரியங்கள் தான் இதெல்லாம். The first list which I wrote, it had both good and bad things, but whatever is written right now are all negative things. இப்ப நமக்கு எல்லாம் தெரியும் இது தப்பு தான் அப்படினு சொல்லி. And we all know that these are bad. ஆனால் இது என்ன கம்யூனிகேட் பண்ணும் தெரியுமா? And do you know what these will communicate? நான் தப்பு இல்ல, நான் என்னை அனுபவிக்கிறதுல தவறு இல்லன்னு சொல்லிட்டு இது வந்து ஆர்கியூ பண்ணும், நம்மோட வாக்குவாதம் பண்ணும். And whatever is written on the list, it will argue with you, saying it is actually not a sin to experience or have them in you. இதுல என்ன விஷயம் சொன்னா, இந்த ஹார்ட்டுக்கு தெரியும் இதெல்லாம் தவறு, இந்த ஹார்ட்டுக்கு இது விருப்பம் இல்ல. The very important thing is that our heart knows that these are all wrong things and they are not good for us. ஆனா இந்த மாம்சத்துக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். But our flesh, it likes all these things. அதனால பைபிள் ஒரு வசனம் இருக்கு, the flesh lusteth against the spirit against the flesh. மாம்சம் ஆவிக்கு விரோதமா, ஆவி மாம்சத்துக்கு விரோதமா இச்சிக்கிறது. There is a scriptural portion in the Bible which says the flesh lusted after the spirit and the spirit after the lust. நமக்குள்ள ஒரு பகுதி வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லுகிறது, வேற ஒரு பகுதி வந்து வேண்டும் வேண்டும் என்று சொல்லுகிறது. One portion of body, it says it needs something, but whereas the other portion says no, it is not good for us. இந்த டைம்ல தான் இதெல்லாம் நம்மோடு சேர்ந்து பேசுது. And at this juncture, these all things will speak to us. அப்போ இப்படி பேசும்போது நாம் என்ன சூஸ் பண்ண போறோம்? And when they converse with us, what are we going to choose? கலாத்தியர் 6 அதிகாரம் 8 வசனத்தை வாசித்தால், when we read from Galatians chapter 6 and verse 8, போன வாரம் வாசித்த வசனம் என்று நினைக்கிறேன், மறுபடியும் வாசிப்போம். Let's read once more. தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அப்போ மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் என்று சொன்னால் இத்தனை காரியங்கள் நம்மோடு பேசும்போது சரி என்று ஏற்றுக்கொள்கிறோமே, அதுதான் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவர்கள். When we say sowing after the flesh, it means all these things when they converse with you, when we accept that, it is sowing in flesh. மாம்சத்தினால் அப்படிப்பட்டவர்கள் அழிவை அறுப்பார்களாம். And those who sow in flesh, they will reap corruption. இப்போ ஸ்போர்ட்ஸ் இது பார்த்தா கொஞ்சம் ஹார்ம்லெஸ், இதுல என்ன தப்பு இருக்கு? திரைப்படம்னா பரவாயில்ல, இன்டர்நெட் போன் இதெல்லாம் பரவாயில்ல, விபச்சாரம் பரவாயில்ல, பேட் ஃப்ரெண்ட்ஸ் பரவாயில்ல, ஆனா ஸ்போர்ட்ஸ்ல என்ன தப்பு இருக்கு? When we say pornography or cinema or anything else, we can say these are bad, but what is wrong with sports? உண்மையை சொல்ல போனா இந்த காரியங்கள கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா இருந்தா நம்ம ஓடி போயிடுவோம். இது வந்து பேச வந்தா, ஆனா ஸ்போர்ட்ஸ் வந்து ஓடி போக மாட்டேன், நின்னு பேசுவோம், அதான் ஆபத்து. When other things like
friends and other things, they come, and if you are a little spiritual, we'll run away from it. But when sports come and converse with us, we will start talking to it. அதாவது ஒரு சிஸ்டர், ஒரு ஊழியக்கார சிஸ்டர் சொன்னாங்க, பிசாசு நம்மை பாவத்தை வைத்து சோதிக்க மாட்டான், நம்ம ஓடி போயிடுவோம், பாவமில்லாத பாவத்தை வைத்து சோதிப்பான். Where a sister in ministry, she said, Satan will not tempt us with sin because we know it is sin and we will run away from sin, but rather he will give us something which is not looking like sin and he will tempt us. வெளிப்படையாய் பார்த்தால் இதுல என்ன தப்பு இருக்கு? When we see openly, what is wrong in sports? ஆனால் இது என்ன பண்ணும் தெரியுமா? But do you know what it will do to us? தேவனோடு இருக்கிற டைமை வேஸ்ட் பண்றதுக்கு மட்டும் அது வைக்கப்பட்டிருக்கு, வேற எந்த தப்பும் இல்ல. There is nothing wrong in sports, rather it will make us waste the time, rather not spending it for God. ஸ்போர்ட்ஸ்னா 2 நிமிஷம் எல்லாம் பார்க்க முடியாது, உட்கார்ந்தா குறைஞ்சபட்சம் ஒரு ஃபுட்பால் மேட்சா இருக்கட்டும், ஒரு பாஸ்கெட் பாலா இருக்கட்டும், அது 1 மணி நேரமாவது பார்க்கணும். கிரிக்கெட்டா இருந்தா ஒரு நாள் பார்க்கணும். When we say sports, we need to at least spend not less than 1 hour if it is a football or a volleyball, and if it is a cricket match, then you lose 1 full day. அப்போ அந்த ஃபுல் டே ஆண்டவரோடு இருக்க வேண்டிய நாம், அது அந்த நேரம் நம்மிடத்திலிருந்து திருடப்பட்டு இருக்கிறது. Rather than having or spending that full day for the Lord, that time has been stolen from us by the sports. இப்போ கிரிக்கெட் பைத்தியம் உள்ளவங்க பாத்தீங்கன்னா, அவங்க ரோட்ல போகும்போது இப்படி பண்ணுவாங்க, ஏன்னா அது அந்த ஆவிக்குள்ள ஏறிடுச்சது. And if you see those who are mad at cricket, when they walk on the road, they will do all the actions of cricket because the spirit of cricket that has entered inside them. ஒரு பையன் வீடியோ கேம்ஸ்க்கு அடிமையா இருந்தான். And